பாஸ் சீசன் 9 தொடக்க விழா கொண்டாடலாமா? பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆயிருச்சு. 100 நாள் வேலைக்கு எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. கண்டென்ட்டே இல்லாத யூடியூப் சேனலுக்கு வரப்பிரசாதமா கிடைச்சது தான் பிக் பாஸ் சீசன் 9. 100 நாளுக்கு பிக் பாஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பேசி வீடியோ போட போறாங்க. அதுல நானும் ஒருத்தனா இருப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சரி அதெல்லாம் விடுங்க. பிக் பாஸ்குள்ள வரணும்னா லூஸ் மாதிரி பண்ணா இவ்வளவு ஈஸியா வரலாம்னு சொல்லி இந்த பிக் பாஸ் தான் நானும் பாக்குறேன். யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க வாட்டர் மேலன் ஸ்டார்லாம் உள்ள வராங்கன்னு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஆளா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு. ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூஸ்னிங்கா போட்டு உடைக்கிற மாதிரி வாட்டர் மெலன் ஸ்டாரை பிக் பாஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட்டாக கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பொழக்க போகிறாங்க போல. இவரை கூட தட்டி விடுங்க. கடைசியாக ஒரு ஆளை கொண்டு வந்தாங்க பார்த்தா டுபா ஒரு மந்திரவாதி. அவர் ஆடினே இருப்பார். இவர் ஆடுற ஆட்டத்துக்கு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அப்போ எப்படி பிக் பாஸ் ரன் பண்ணுவீங்க? இழுத்து மூட வேண்டியது தான். ரெண்டாவது ஆளாக ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாங்க பாரு, அரோகராவா. அவங்கள ஏன்டா உள்ள கொண்டு வந்தீங்க? அவங்களுக்கு சண்டையும் போட தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாதுடா. நீங்கள் எதுக்கு இவங்களை கொண்டு வந்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் டிஆர்பி ஏற்றத்துக்காக என்னென்ன பண்ணுறீங்கடா. சரி விடுங்க. இன்னைக்கு என்ன பிக் பாஸ்ல நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஷோ முடிஞ்சு 11 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, திவாகருக்கும் கெமிக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கெமி திவாகர் கிட்ட நீங்க பிசியோதெரபிஸ்ட் தானே, எதுக்கு டாக்டர்னு சொல்லி நிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. திவாகர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் நான் டாக்டர் தான், அது உங்களுக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லிக்கிறாரு. கெமி இது கேட்டோடனே செம்ம கடுப்பாயிட்டாங்க. அது எப்படி எனக்கு புரியாதுன்னு சொல்லலாம், தெரியலன்னா சொல்லுங்க, நான் கூகுள் பண்ணியாச்சு தெரிஞ்சுப்பேன், நான் படிச்சுதான் இவ்வளவு தூரம் வந்துக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. செம்மையா சண்டை போட்டுங்க மாதிரி அந்த இடத்துல வந்த பிரவீனும், உங்க பேருக்கு முன்னாடி வெறும் டிஆர் மட்டும் போட முடியுமா? நீங்க பிசியோதெரபிஸ்ட்னு சொல்லி தானே போடணும், அப்போ எப்படி நீங்க டாக்டர்னு சொல்லிக்கிறீங்க? எம்பிபிஎஸ் படிச்சா மட்டும் தான் டாக்டர்னு தனியா போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. அதால பிரவீனுக்கும் திவாகருக்கும் லைட்டா முட்டியுது. உடனே திவாகர் வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசுறதும், நான் உன்னை அண்ணன் சொல்றதால நீ என்ன தம்பின்னு சொல்றதால என்கிட்ட நீ சத்தமா பேசக்கூடாது, இந்த வீட்டுல யாருக்கிட்டையும் நீ சத்தமா பேசக்கூடாது அப்படின்ட்டு பிரவீன் திவாகர் கிட்ட சண்டை போட்டுக்கிறாரு. நைட்டு நடந்த சண்டையை வச்சு காலையில நாமினேஷன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா திவாகரை கண்ணை மூடிட்டு பிரவீனும் கெவினும் சேர்ந்து 2 பேரும் நாமினேஷன் பண்ணுவாங்க. இன்னும் 2-3 பேர் சேர்ந்து வாட்டர் மேனை பொழக்கத்துக்கும் வாய்ப்பு இருக்கு.